வந்து நம்ம எவ்வளவு தூரம் வர முக்கியம் கிடையாது, என்ன மாதிரியான கதாபாத்திரம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இப்ப போயிட்டு இருக்கு. தேன்மொழி ரொம்ப நேரமா வர முடியும், ஒரு 4-5 சீன் வருவீங்க, அதுவும் அந்த சீன் வந்து படத்தை மாத்தக்கூடிய வகையில இருக்கும். அதனாலதான் ஓகே பண்ணீங்களா இல்ல ஓகே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு? இல்ல கேடா கெடுக்க போறட்டு மூஞ்சி மேல ஊட்டா ஒரு உடு, அவ்வளவுதான். போல போலன்னு ரத்தம் வந்துடுத்து, அப்புறமா நின்னுடுத்து. என்ன ரத்தமா? இல்ல கல்யாணமே நின்னுடுத்து. போறோம் போறோம், இன்னைக்கு போற கணபதி ஹோமத்தையாவது. இந்த கேரக்டர் மட்டும் தான் நாங்க ஃபைனலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு பர்சனலா தேன்மொழிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு கேர்ள், பார்த்தோன்னே பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வில்லேஜ்ல ஒரு கேர்ள் இருப்பா, அது அப்படியே. நீங்க ரேடியோல ஆர்ஜேவா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குங்க. நடப்பான்ற மாதிரிலாம் இருக்கும், பட் அதெல்லாம் வரல. அப்ப சொல்லும் போது இந்த பொண்ணோட இவ வந்து ஊர்ல எல்லா பசங்களும் சைட் அடிக்கிற ஒரு பொண்ணா இருப்பா. ஒரு மாதிரி சாம மட்டும் ஒரு மாதிரி திருட்டு ஓரக்கண்ல பாப்பா, அவனை பார்க்கும்போது ஒரு ஆட்டிடியூட் காட்டும். மத்த சமயம்ல நார்மலா இருப்பா, அவனை பார்க்கும்போது ஸ்டைலா பேச ட்ரை பண்ணுவா, கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் கேரக்டர் மாதிரி ரியல் லைஃப்ல யாராவது என் பின்னாடியே வந்தாங்கன்னா நான் அவங்களை அப்படியே எரிச்சிருவேன். அந்த மாதிரி நான் அப்படி பார்த்தனாவே பயந்துப்பாங்க. எனக்கு அப்படி பின்னாடியே வர்றது எனக்கு பிடிக்காது. ஏன்னா வீட்டுல யாரு செருப்படி வாங்குறது. சாஃப்ட்டா லவ் அப்ரோச் பண்ணா இல்ல, எனக்கு அப்ரோச் பண்ணா எனக்கு அப்ரோச் எனக்கு நான் சொன்னா நம்புவாங்களான்னு கூட எனக்கு. இந்த பூரப்பாண்டி ஆட்டுப்பால், மாட்டுப்பால், புலிப்பால், கழுதப்பால் எல்லா பால் டீ போட்டு தருவேன். எதுவுமே கிடைக்கலன்னா கள்ளிப்பால்ல போட்டு. எங்களுக்கு வந்த ஒரு நியூஸ் தான் என்னன்னா, நீங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இல்ல இல்ல யாருங்க இந்த பர்சன்லாம் கேட்கல. இல்ல 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 இருந்தா சொல்ல போறேன், நான் ஏன் அக்செப்ட் பண்ண. ப்ரொஃபசர் சார், இவங்களுக்கு ஒரு டவுட்டா. என்ன? ஒண்ணு இல்ல, क्वेश्चन பேப்பர்லாம் எந்த பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியட். ஒரு ப்ரொஃபசர் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது உனக்கு? சார், வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நான் தனியா படிக்கிறது பெட்டரா இல்ல வீணாவோட கம்பைன் ஸ்டடி பண்றது பெட்டரா? அது அவங்க மனோபாவம். ஷூட் அப்படிங்கும்போது அதிகமா போட்டோ ஷூட் போடுறது எதனால? நான் வந்து एक्चुअली போட்டோ ஷூட் எப்போ பண்ணிருக்கேன்னா, நான் பயங்கர எப்போலாம் டவுனா ஃபீல் பண்றனோ நம்ம இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்க. அதுக்காகலாம் இல்ல, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. நான் போய் யார்கிட்ட இருக்கணும், நான் ஏன் காட்டணும், அதெல்லாம் இல்ல கிடையாது. யாருக்காகவும் இல்ல, எனக்காக. தெருவா நாய் மாதிரி அலையுறத பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா, அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா எங்கடா சீனு, உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன். வாடா போலாம். கொஸ்டின் பண்ணிடுங்க. டெஃபினட்டா. சோ எந்த போட்டோக்குன்னு சொல்லிடுறேன். இந்த போட்டோக்கு ஓகேவா? எக்கோ அவன் சகவாசம் நமக்கு வேணாம், அவன் பார்வையே சரியில்லை. ஆனா இப்படி சொன்ன எல்லாரும் படம் பார்த்துட்டு சாம தான் லைக் பண்ணிருப்பாங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது பொம்பளை இடம், எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் முடியாதையா. நான் வாத்தியார் சொல்றேன், எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கம் உட்காருங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமாக்கா? வாத்தியார் சொன்னா கேட்கணும். நான் சொல்றேன், நீ பதில் சொல்லு. கேளுங்க சொல்றேன். மீனுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மானுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மான் இருக்கும். கொசுவுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? கொசு. அதுல டெஸ்லாவை எப்ப அன்பாக்சிங் பண்ணுவீங்க? என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதே சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? கடுப்பா தானே இருக்கு. கடுப்பாலாம் இல்ல. ஓகே ஃபைன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதே தானே சொல்றீங்க, அப்படி இருக்கு. ஓகே, எலான் மஸ்க் கூட இந்த அளவுக்கு வந்து பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரியிறான். புரியலையா? புரியல. உங்க மனசு ரொம்ப பெருசாதான் இருக்கு. அங்க என்ன ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி கேப் போட்டுருக்காங்க. எனக்கு ஏதோ ட்ரெஸ்ஸ பத்தி. ஆமா ஆமா ஆமா. என்ன பண்ண முடியும்? சரி ஓகே. எனக்கு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இது அப்படியே ஓட பிடிச்ச வாயில ஊட்றாரு. நான் லோனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன்டா. தம்பி பேடி நல்லா காட்டுறாரு. லோனை திருப்பி கொடுத்துருவேன்னு பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன். தம்பி நீங்க கவலையே படாதீங்க. சேலரி சர்டிபிகேட் இப்படியே இருப்பேன். இப்பெல்லாம் பார்த்து கோவப்படக்கூடாது தெரியுமில்ல. இப்பெல்லாம் பார்த்தாலாம் வந்து ஃபாலிங் லவ்ல தான் போய் விழுவாங்க. எனக்கு கோவம்னா என்னோட எக்ஸ்ட்ரீம் கோவம்ன்றது இப்படி இருப்பேன். ஓகே. கோவமா சொல்றது? சாயங்காலம் பேப்பர்ல வரும் சொல்லுங்கடா. போடா. நான் வரேன். சரி தலதளபதி வரடா. வாஷ் பண்ணுங்க. ஏய் போடா வாஷ் பண்ணி விடுறா. தலதளபதி காலையில எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணுவீங்க? நானும் நீ இன்றி நான் இல்லை. थैंक यू. என் நண்பே யாவும் நீரின்றி வேறில்லை. நான் உன்னில் என்பது
என்பதால் என் தேடல் நீங்கி. கடுப்ப கலப்பாதையா ராமையா. லூசா நீ வைப்ரேஷன் பிரமாதம். மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் பின்னி எடுக்குது சார். ரூட் இதுதான். 7 எதுவுமே மேட்ச் ஆகாது. பட் இருந்தாலும் நான் பாடுனேன்னு மன்னிச்சிடுங்க. நல்லா இருந்துச்சு. என்ன எல்லாருமே வீட்ல வைப் பண்ணுவாங்க தான் எல்லாரும். அந்த மாதிரி தான். சூப்பர். ஐயோ எனக்கு நல்லா தான் பாடுதுன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். தெரியுமா என் மாப்பிள்ளைய மந்திரியாக்கிட்டு நான் அடுத்தது சிஎமாக்க போது நானு மவனே அங்க வந்த அப்படியே அலக்கா தூக்கி மலகா போட்டா இருக்காது. எனக்கு இந்த ப்ரொனவுன்ஸே ஒழுங்கா வராது ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஓகே. அது வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். இங்க பாரு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க சொல்லிட்டே இருப்பேன். அப்போ என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? அத நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிரமா போடா.